Assalamualaikum everyone. Hi friends. இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜேக் சீடை வச்சு ஒரு வடை செய்யறது. அது எப்படி செய்யறன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த ரெசிபியோட ingredients வந்து நான் descriptionல கொடுத்திருக்கேன். வேணும்னு நினைக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு வந்து 250 கிராம் வந்து ஜேக் சீட் எடுத்துக்கிறேன். அதுல தண்ணி ஊத்தி நல்லா நாங்க வேக வச்சு எடுத்துடுவோம். அதுக்கு நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா வேக வைக்கிறதுக்கு வச்சிட்டேன். இப்போ பாருங்க ஒரு 20 நிமிஷத்துக்கு பின்னால நான் திறந்து பார்க்கறேன். அது தோல் எல்லாம் வந்து நல்லா வெடிச்சு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வந்து நாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நாங்க இதர தோல் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். ஜேக் சீட் தோலெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து இதை ஒரு போட்டு நல்லா இடித்து எடுத்துடுவோம். அம்மி இருந்தால் அம்மியில் சரி இடித்து எடுத்துடலும். இதே மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அப்போ தான் எங்களோட வடையோட கான்ஸ்டன்சி வந்து சரியாக வரும். இது மாதிரி எல்லாத்தையும் நான் பவுடர் பண்ணி செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ நான் வந்து வடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்த போகிறேன். அதுக்கு வந்து நான் சிறிய வெங்காயம் 4 எடுத்துக்கிறேன், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கறிவேப்பிலை இதெல்லாம் நான் சாப் பண்ணி எடுத்து அதில் ஆட் பண்ண போகிறேன். எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து இடித்து வச்சுக்கிற ஜேக் சீட் பவுடரில் வந்து நான் வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதையும் சேர்த்து கூடவே மாசித்தூள், மஞ்சள் தூள், துண்டு மிளகாய் தூள், தூள் மிளகாய் தூள், உப்பு, கோதுமைமா. உப்பு வந்து எங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நாங்கள் வந்து வடையோட கான்ஸ்டன்சியை வந்து சரியாக பிசைஞ்சு எடுக்கணும். நார்மலாக வடை எப்படி நாங்கள் செஞ்சு அதில் பதம் எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான் இந்த ஜேக் சீடோட பதமே நாங்கள் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் இது தட்டி ஃப்ரை பண்ணும் போது உடையாமல் தூளாகாமல் அழகான ஒரு வடிவில் எங்களுக்கு இந்த வடையை செஞ்சு எடுத்துடலும். இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு ஒவ்வொரு வடையாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடை ரெசிபி வந்து எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் அடிக்கடி செஞ்சு பார்ப்பீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்கு கூட ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலும். குயிக்கான ஒரு டைமில் ஒரு சின்ன ஒரு டைமில் செஞ்சிடலும். ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடுவோம். ஃப்ரை பண்ணும் போது எப்போவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். அப்போ தான் எங்களோட வடை வந்து கருகாமல் உள்ளுக்கும் நல்லா வெந்து கிறிஸ்பியாக வரும். இதே மாதிரி நல்லா எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ இந்த ஜேக் சீட் வடை எல்லாம் நான் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டேன். இதே மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் அர்ஜுன். என்று டேக் கேர். பாய் பாய்.